Good morning. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற சம் வந்து problem 3. If phi of x, y equal to log into square root of x square plus y square, so that grade by equal to r minus k dot product is k dot r into k whole divided by r minus k dot r into k dot r minus k dot r into k. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, எப்படி ப்ரூவ் பண்ணலாம்ன்றத இப்ப பாப்போம். முதல்ல ப்ரூவ் r equal to என்னன்னு எடுத்துக்கிறேன். r equal to என்ன நமக்கு எப்பவுமே தெரிஞ்சது xi plus jy plus k z. ஓகேங்களா? r equal to I into x plus j into y k into z. இது r நமக்கு காமனா தெரியும். சரிப்பா. அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? k dot r k dot product r, அதாவது k க்கு dot product r எழுதுறேன். சரிங்களா? அப்ப k ன்றது என்னது? k ன்றது இந்த இருக்கு. dot product r, r ன்றது என்னது? ix plus jy plus k z. அதாவது டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா என்ன உங்களுக்கு சொல்லிருக்கேன், i யோட பெருக்கணும், j யோட பெருக்கணும், k யோட பெருக்கணும். மாத்தி பெருக்கினா 0. அப்ப இங்க i இல்ல j இல்ல, k மட்டும் தான் இருக்கு. k யோட பெருக்கினா என்னது? z. k யோட பெருக்கும்போது z மட்டும் தான் வரும். மீதி x y என்ன ஆயிருங்க? 0 ஆயிரும். அப்ப k டாட் r ன்றது z. இது இருக்கட்டும். சரிங்களா? அதாவது 1 கூட வச்சுக்கிறோம். இத 2ன்னு வச்சுக்கிறோம். சரிப்பா. வேற என்ன இருக்கு? வேற k மட்டுமே இருக்கு. அது உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும். சரி, இப்போ நம்ம சம்முக்குள்ள போவோம். என்ன சொல்லிருக்காங்க? இது வந்து நமக்கு y of x, y. இப்போ நம்ம இதத்தை நம்ம ப்ரூவ் பண்ணனும். முதல்ல கிரேட் பை கிரேட் பை அப்படினா என்னப்பா அப்படினு கேட்டோம்னா, கிரேட்னா உங்களுக்கு தெரியும் என்னது? டெல் ஆஃப் பை. சரிங்களா? அப்ப டெல் பைனா அந்த இருக்கு பை. அப்ப டெல்னா உங்களுக்கு என்ன தெரியும்? சரிங்களாமா? டெல்னா என்னப்பா? I into dou by dou x plus j into dou by dou y plus k into dou by dou z. சரிங்களா? இதுதான் டெல். பைன்றது என்னது? log square root of x square plus y square. log square root of x square plus y square. சரி, நல்லா கவனிங்க. இப்ப இந்த இந்த log of x square plus y square ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்க கொஞ்சம் அதிகம் I into dou by dou x log of square root of x square plus y square plus j into dou by dou y log of square root of x square plus y square and plus k into dou by dou z log of square root of x square plus y square. ரைட்டுங்களா? இல்ல ஒவ்வொரு மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இப்போ என்னன்னா, log of x square plus y square x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். log of x square plus y square y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். log of x square plus y square z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ நாம இத ஒவ்வொண்ணையும் தனித்தனியா கண்டுபிடிச்சுக்கணும். அப்புறம் போய் நம்ம அதல சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம். சரிங்களா? சரி, இப்போ கண்டுபிடிக்கலாமா? முதல்ல எடுத்துக்கிறேன். dou by dou x of log of square root of x square plus y square பா. சரிப்பா. இத x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும். உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலாஸ் ஒன்னு இருக்கு. அதாவது ஃபார்முலா என்னன்னு கேட்டோம்னா, தெரிஞ்சுங்க. log x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1/x. log x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1/x இன்டு இந்த x போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இன்டு x போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1. சரிங்களா? அப்ப log dou x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1/2x. அதாவது x க்கு பதிலா 2x இருக்கு. 1/2x இன்டு இந்த x போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண மாதிரி x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 இன்டு 2 னு வரும். ஓகேங்களா? அப்ப அதே மாதிரி இங்க பண்ண போறேன். log of x square plus
y ஸ்கொயர் அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்ன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா dou by dou x log of x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் 1/2 அதாவது ரூட்டை கேன்சல் பண்ணி நான் 1/2 னு முன்னாடி எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன்? 1/2 னு எழுதிக்கிறேன். சரி, அப்ப சரியா log இருக்கும்போது பவர்ல 1/2 வந்துச்சுன்னா அத முன்னாடி கொண்டு வரலாம். அதாவது log பவர் a a log ன்னு எழுதலாம். சரிங்களா? அந்த பவர்ல இருக்கத முன்னாடி கொண்டு வரலாம். அதுபடி நான் கொண்டு வர போறேன். அப்ப அந்த 1/2 முன்னாடி வந்துரும். dou by dou x into log of x square plus y square. அந்த புரிஞ்சுங்களா? அதாவது இந்த லாக்ல பவர்ல இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ கான்ஸ்டன்ட்டா முன்னாடி வந்துரும். இப்போ இத தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சரிப்பா, இப்போ log of x க்கு பதிலா x square plus y square இருக்கு. அப்ப இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 1/2. அப்ப log of x square plus y square x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். இப்போ இதுவே நமக்கு x. அப்ப 1/x னா என்னது? 1/x க்கு பதிலா இருக்கு x square plus y square. திருப்பி இந்த டைம் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா? இந்த டைம் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x, y டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0. சரிங்களா? சரி, அப்ப இங்க பாருங்க 2x divided by 2 into x squared plus y squared. அப்ப 2 1 2 1 கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? என்னப்பா கிடைக்குது? x by x squared plus y squared. இதோட வேல்யூ dou by dou x log of square root of x squared plus y squared. என்ன கிடைச்சிருக்கு? x by x squared plus y squared. x by x squared plus y squared. இப்போ y போட்டு பண்ண போறேன். dou by dou y அதாவது நல்லா கவனிங்க. dou by dou y இதை எப்படி எழுதலாம் தெரியுங்க? இந்த மாதிரி எழுதலாம் தெரியுங்கனா அப்ப இந்த ஸ்டெப் வந்துறேன். dou by dou y சரிங்களா? 1/2 log of x squared plus y squared எதை போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன்? அங்க x போட்டு பண்ணேன், இங்க y போட்டு பண்ண போறேன். அப்ப y போட்டு பண்ணும்போது என்ன வரும்ன்றத பாப்போம். சரிங்களா? சரி, அப்ப இது கான்ஸ்டன்ட் 1/2 அப்படியே இருக்கட்டும். இப்போ y போட்டு பண்றேன். அப்ப இது பூரா அப்ப உங்களுக்கு y. அப்ப 1/y x squared plus y squared. சரி, இப்போ உள்ள போய் y போட்டு பண்ணணுமா? அப்ப x பண்ணும்போது இங்க 0 ஆயிடும், y பண்ணும்போது plus 2y. ரைட்டுங்களா? அப்ப என்ன வருது? 1/2 சரிங்களா? 2y into x squared plus y squared. அப்ப 2 1 2 1 கேன்சல் ஆயிடும். அப்ப y by x squared plus y squared. x squared plus y squared. ஓகேங்களா? இப்போ எது கிடைச்சிருச்சு? y போட்டு பண்ணிட்டோம். அதுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப எதுக்கு பண்ணிருக்கோம்? dou by dou y of log of square root of x squared plus y squared equal to y by x squared plus y squared. சரி, அடுத்து dou by dou y dou z x பண்ணிட்டோம், y பண்ணிட்டோம். இப்போ z log of square root of x squared plus y squared. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த ஃபங்க்ஷன்லயே x y மட்டுமே இருக்கு, z என்ற ஃபங்க்ஷன் இல்ல. அப்ப இது என்ன ஆயிடும்? 0. z என்ற ஃபங்க்ஷன் இல்லாதனால 0 ஆயிடும். ஓகே, அப்ப பூரா தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சரிங்களா? சரி, எது கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த இருக்கு, இது கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிருக்கோம், இது 0 ஆயிடுச்சு. சரி, தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. grade pi equal to I into முதல்ல கண்டுபிடிச்சா என்ன பாருங்க, இந்த இருக்கா x by x squared plus y squared. ரைட்டுங்களா? பிளஸ் ரெண்டாவது கண்டுபிடிச்சா என்ன இருக்கு? இந்த இருக்கு j into y by x squared plus z squared plus 0. சரிப்பா, ஓகேவா? y squared ஓகே. grade by equal to I x by x squared plus y squared plus jy by x squared plus y squared.
சரிப்பா இது ரெண்டு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆக போகுது ix plus jy x square plus y square x square plus y square நீங்க நல்லா கவனிக்கணும் சரி இப்போ பாருங்க x square plus y square எப்ப கிடைச்சிருக்கும் அப்படி நம்ம பார்த்தோம்னா x square plus y square எப்படி எழுதலாம்னா ix plus jy ix plus jy in dot product இது dot product ix plus jy இது ரெண்டையும் dot product பண்ணோம்னா i ல மல்டிப்ளை பண்ணுவோம் x x x squared y y மல்டிப்ளை பண்ணுவோம் y y squared ஆயிடும் j j ஓட மல்டிப்ளை பண்ணனும் இங்க z இருக்காது அப்ப இந்த x squared plus y squared எப்படி எழுதுறேன்னா ix plus jy dot product ix plus jy இப்போ நல்லா கவனிங்க ஈக்குவேஷன் 1 ஞாபகம் இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு 1 என்ன அர்த்தம் r equal to ix plus jy plus kz இப்போ இத மட்டும் இந்த பக்கம் வச்சுங்க இத இங்க கொண்டு வாங்க r minus kz equal to ix plus jy சரிங்களா இத தூக்கி போங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன் a by equal to ix plus ix plus jy को என்ன போட போறேன் r minus kz whole divided by இங்கே அதே இருக்கு r minus kz dot product r minus kz ஓகேங்களா திருப்பி ஞாபகம் பண்ணுங்க ஈக்குவேஷன் 2 என்ன சொல்லிருக்கேன் அப்படினா k dot r equal to z ஈக்குவேஷன் 2 ல பாத்துறோம் k dot r equal to z இப்போ இங்க வாங்க இந்த சம்ல z க்கு பதிலா என்ன பண்ண போறேன்னா k dot r போட போறேன் அப்ப கிரேட் by equal to r minus எதுக்கு z க்கு பதிலா k dot r k dot r into இங்க ஒரு k இருக்கு whole divided by இங்க வாங்க r minus z க்கு பதிலா k dot r into k dot product r minus z க்கு பதிலா என்னது அதேதான் k dot r into k புரியுதா அப்ப grade by equal to r minus k dot r into k whole divided by r minus k dot r into k dot product r minus k dot r into k இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது சரிங்களா ஓகேங்களா தேங்க்ஸ் ப்ரூவ் இதோட முடிஞ்சு